வணக்கம். ஆரோக்கியாலயா இயற்கை மற்றும் யோகா வாழ்வியல் மையத்திலிருந்து டாக்டர் விஷ்ணு ராஜா. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் மோஸ்ட் காமனாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹைப்பர் ஆசிடிட்டி, ஸோ நெஞ்செரிச்சல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த டிசீஸ் எதனால் வருது, ஏன் இதை நம்மளால் க்யூர் பண்ண முடியல, நேச்சுரல் ரெமெடிஸ் மூலமாக இதை எப்படி எஃபெக்டிவாக க்யூர் பண்ணலான்றதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அசிடிட்டி அப்படின்றது நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன்ட் ரிப்போர்ட்ஸில் இதோடைய பேஸான ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ நாட்கள் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நெஞ்செரிச்சல் ஏன் வருதுன்னா நிறைய ஆசிட் சுரக்கிறனால இந்த மாதிரி நமக்கு ஹார்ட் பர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதாகவும், அந்த ஆசிட் ரொம்ப ஜாஸ்தியாக சுரக்கிறனால அதை நமக்கு எதுக்கழிச்சு வர்றதாகவும்ன்றதா இவ்வளோ நாளுக்கு எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ ரீசன்ட் ரிப்போர்ட்ஸில் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் தி இந்த அசிடிட்டி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக H. pylori சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் தி பாக்டீரியா இருக்கு. ஸோ அந்த பாக்டீரியா தான் இந்த ஆசிடிட்டியாக இருக்கட்டும், கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கட்டும், அல்சராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே காஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அசிடிட்டியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் நெஞ்செரிச்சல் ஜாஸ்தியாக ஆசிட் சுரக்கிறதுனால மட்டும் வரல. ஸோ இதில் மெயினாக 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஹைப்பர் அசிடிட்டி அண்ட் ஹைப்போ அசிடிட்டி. ஸோ இதில் 75% ஆஃப் தி பாப்புலேஷன் ஹைப்போ அசிடிட்டியால தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஹைப்போ அசிடிட்டின்றது ஒன்றும் இல்லை, நமக்கு இருக்கிற ஆசிட் நார்மலாக சுரக்கிறத விட ரொம்ப கம்மியாக சுரக்கிறது தான் ஹைப்போ அசிடிட்டின்னு சொல்லுவோம். இந்த இது ஜாஸ்தியாக சுரக்கிறத ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லுவோம். இது ரெண்டையுமே காமனாக இந்த பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா, நான் சொன்ன மாதிரி H. pyloriன்ற அந்த பாக்டீரியாவை தான் இந்த 2 கண்டிஷனையுமே காஸ் பண்ணுது. நம்மளுடைய ஸ்டொமக்கோட அனாட்டமியை மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்றது உங்கள் உணவு குழாய் வழியா ஸ்டொமக்குக்கு போறதுக்கு முன்னாடி நடுவில் கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சிம்பிளா லாக்னு சொல்லலாம், ஒரு லாக் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த உணவு திரும்பவும் எதுக்களிக்காம இருக்கிறதுக்காக இயற்கையா நமக்கு இருக்கிறது இந்த கார்டியாக் ஸ்பிங்டர்னு சொல்ற இந்த ஒரு லாக் சிஸ்டம். ஸோ லாக்கை எஃபெக்டிவா யார் மெயின்டைன் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆசிட் தான் இந்த லாக்கை எஃபெக்டிவா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ இந்த ஆசிடோட லெவல் குறையுதோ அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த லாக் கொஞ்சம் கொஞ்சமாக லூசன் ஆகிடும். இந்த லூசன் ஆன லாக் வழியாக நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ட ஃபுட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இந்த எதுக்களிக்கிற ப்ராப்ளம் இருக்கட்டும், நெஞ்சு எரிச்சல் இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் இதுதான். இப்போ ஹைப்போ அசிடிட்டின்றதுக்கும் ஹைப்பர் அசிடிட்டியா இருந்தாலும் அது ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு H. pyloriன்ற பாக்டீரியா தான். ஸோ இந்த பாக்டீரியாவை கில் பண்றது மூலியமா தான் நம்மளால இந்த ஒரு ஹைப்பர் அசிடிட்டியா இருந்தாலும் ஹைப்போ அசிடிட்டியா இருந்தாலும் நம்மளால எஃபெக்டிவா கியூர் பண்ண முடியுது. இப்போ மாடர்ன் மெடிசன்ல பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஹார்ட் பர்ன்ஸ் அப்படின்னாலே ஜஸ்ட் பேண்டாப்ரசோலோ ராபிப்ரசோலோ ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ அது அப்போதைக்கு சிம்டம் மட்டும் கியூர் பண்ணதே தவிர மேஜரா நமக்கு அது கம்ப்ளீட் ரெக்கவரின்றத கொடுக்கறதே கிடையாது. அது ரெக்கவரி கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பாக்டீரியாவை கில் பண்றதுக்கான எதுவுமே பண்ணல, மாறா நீங்க ஆசிடோட செக்ரீஷனை மட்டும்தான் குறைக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ ஹைப்போ அசிடிட்டி கேசஸ்ல கம்மியா இருக்கிற ஆசிடை நீங்க இன்னும் கொஞ்சம் குறைக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்டியாக் ஸ்பிங்டர் ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆயிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் அன்டைஜஸ்டட் கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸும் அது திரும்பவும் எதுக்கழிச்சு மேலே வருது. இந்த ஆசிட் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசிட் தான் நீங்க எது சாப்பிட்டாலும் அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்டிவ்னஸ் நம்ம ஸ்டொமக்ல இந்த கேஸ்ட்ரிக் ஆசிடுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த ஆசிட் குறையிறதன் மூலயமா நமக்கு டிஸ்பயோசிஸ்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் ஏற்படுது. டிஸ்பயோசிஸ்னா ஒன்றும் இல்லை, நமக்கு நல்ல உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா அதோட ப்ரொபோர்ஷன்ஸ்ல சேஞ்சஸ் ஏற்படுது. இப்போ நல்ல பாக்டீரியாவுடைய லெவல்ஸ் குறைஞ்சு கெட்ட பாக்டீரியாவோட growth ஜாஸ்தி ஆயிடுது. டியூ டு இந்த HCl உடைய ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கனால இந்த மாதிரியான நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த HCl குறைஞ்சு நிறைய அன்டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் நமக்கு இன்டெஸ்டைனுக்கு போகிறது மூலியமா அங்கிருந்து நமக்கு ஆட்டோ இம்யூனா இருக்கட்டும், லீக்கி கட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய கண்டிஷனுக்கு இந்த சிம்பிளான ஒரு ஹைப்போ அசிடிட்டி கண்டிஷன் இது கொஞ்சம் கொஞ்சமா இது ப்ராக்ரஸ் ஆகி பெரிய பெரிய கண்டிஷன்ல கொண்டு போய் லீட் பண்ணுது. ஸோ இதை நீங்க ரூட் காஸ்ல இருந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கில் தி பாக்டீரியா. நம்ம அந்த காசட்டிவ் ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய ஹச் பைலோரின்ற பாக்டீரியாவை கில் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுடைய பிரைமரி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலா இருக்கணும். பெஸ்ட் நேச்சுரல் ரெமிடி ஃபார் ட்ரீட்டிங் ஹச் பைலோரி எதுன்னு கேட்டிங்கன்னா அதிமதுரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹெர்பு தான். ஸோ அதிமதுரம் பொடி ஃபார்ம்லையோ இல்லை எனி ஃபார்ம் கஷாயம் ஃபார்ம் அந்த மாதிரி டைப்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அதிமதுரம், ஜீரகம், கருஞ்சீரகம், அப்புறம் நன்னாரி வேர்பொடி, இது எல்லாமே வந்து எஃபெக்டிவான ஹச் பைலோரி கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம லூஸ் பண்ண இந்த நல்ல பாக்டீரியாவை நம்ம திரும்பியும் நம்ம ஸ்டொமக்கு கொடுக்கணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ப்ரோபயாட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ ப்ரோபயாட்டிக்ஸை நீங்க எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா எடுக்கிறதா இருக்கட்டும். அப்படி எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்ஸா எடுத்துக்க முடியாதவங்க யூ கேன் கோ ஃபார் மோர் ஃபர்மெண்டட் ரைஸ் கஞ்சி, அப்புறம் யோகர்ட், கீஃபர், அப்புறம் நிறைய இந்த புளிச்ச பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. இதுல தான் வந்து இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த இதை எடுத்துக்கிறது மூலியமா இந்த டிஸ்பயோசிஸை உங்களால கரெக்ட் பண்ண முடியும். மெயினா நெக்ஸ்ட் ஹைப்போ ஆசிடிட்டிக்கான ஒரு மெயினான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலா நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது 1 டேபிள்ஸ்பூன் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வித் லெமன் அப்படி இல்லைன்னா சால்ட் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து 15 மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட்டு வந்து நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம். ஸோ ஹைப்போ அசிடிட்டியா இருந்தால் நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர் பிளஸ் வந்து இந்த ஹச் பைலோரியை கில் பண்றதுக்கான ஹெர்பல்ஸ் பிளஸ் நல்ல பாக்டீரியாவை கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து ஹைப்போ அசிடிட்டியை நீங்க இந்த டைப்ல தான் கியூர் பண்ணணும். இதே இது ஹைப்பர் அசிடிட்டியா இருக்கு அப்படின்னா நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர் கொடுக்கறத கட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பாக்டீரியாவை எதிர்த்து மட்டும் நீங்க கியூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ஹைப்பரா ஹைப்போவான்னு எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்த உடனே நெஞ்செரிச்சல் ஜாஸ்தி ஆகுது, உங்களுடைய சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லுவோம். அதே இது நீங்க நெஞ்செரிச்சல் வந்து குறையுது, நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துட்டு நீங்க ஃபுட் எடுக்கும்போது அந்த டைஜஷன் நல்லா இருந்தாலோ இல்லைன்னா அதோடைய நெஞ்செரிச்சலுடைய தாக்கம் வந்து குறைகிறத ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து ஹைப்போ அசிடிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஒன் ஆஃப் தி ஆசிட். ஸோ அது வந்து இந்த டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்சஸ் இன் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹைப்போ அசிடிட்டியா இருந்தால் இந்த ஒரு மெத்தட்லையும், ஹைப்பர் அசிடிட்டியா இருந்தால் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்லையும் நீங்க ட்ரீட் பண்றது மூலியமா இந்த நெஞ்செரிச்சல்ல இருந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிக்கலாம். எப்பவுமே நான் சொல்ற மாதிரி அது சிம்டம் கியூர் பண்ணாதீங்க, அந்த ஒரு டிசீஸை ரூட் காஸ்ல ட்ரீட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.